நம்ம கருமாத்தூர்ல இருக்க பேச்சி விருமன் மாயன் கோயிலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இதுக்கு ஒரு அழகான ஸ்டோரி இருக்கு, நான் சொல்றேன். ஆதி காலத்துல பிரம்மன், விஷ்ணு, சிவன், பார்வதி தென்னகத்தை நோக்கி வந்ததாகவும் அப்போ கருமாத்தூர் அடையும் போது பார்வதிக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பேச்சியம்மன் மேலத்தாளத்தோட பூஜை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்தை ஆட்கொண்டு இருக்கக்கூடிய பேய் காப்பான்றவர் இந்த இடம் எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஒரு மாமிச மாலையை போட்டுட்டு வராரு. அந்த இடத்துல அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே பேச்சியம்மன் அவரோட மாமிச மாலையை பூ மாலையா மாத்திடுறாங்க. இதை பார்த்து ஃபர்ஸ்ட் பயந்தாலுமே அவர் இது என்னோட இடம், நீங்க காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போறாரு. தன்னோட நிரந்தர பாதுகாப்புக்காக மலையாள நாட்டுல விருமாண்டியா இருக்கக்கூடிய பிரம்மாவை அழைச்சிட்டு வராங்க. விருமாண்டிக்கும் பேக்காமனுக்கும் சண்டை வருது. போரிட்டதுக்கு அப்புறம் ஜெயிச்சிடுறாங்க. இந்த இடத்த அவங்க தங்கச்சிக்கும் வாங்கி கொடுத்துறாரு. தன்னோட பாதுகாப்புக்கு அண்ணா கூட எப்பயுமே இருக்கணும்னு நினைச்சவங்க தன்னோட கையில இருந்த மோதிரத்தை ஒரு கிணத்துக்குள்ள போட்டுட்டு அண்ணனை எடுத்து கொடுக்க சொல்றாங்க. அவர் எடுத்து கொடுக்க போகும்போது ஒரு பெரிய கல்லை வச்சு அந்த கிணத்தை மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆடி மாசமும் உங்களுக்கு சிறப்பு பூஜை நடத்துறேன்னு சொல்லி இந்த இடத்துல 2 பேருமே அமர்ந்து